வசிய வச்சு உங்க அப்பனை மயக்கிற மாதிரி உன்னைய மயக்க வச்சிருக்கா சண்டாளி. அது தெரியாம நீ என்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறியா? யாரு இவங்க? உன் புருஷனை வசிய வச்சு மயக்கினாங்களா? அறிவு கெட்டத்தனமா பேசாதமா. என்னங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இவ வசிய வச்ச விஷயத்தை சொல்லுங்க. ஓ, இது இவர் சொன்ன கதையா? இத்தனை வருஷமா எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு அவமானம், எல்லாத்துக்கும் காரணம் அவர் செஞ்ச துரோகம். இவர் இந்த வீட்டுக்குள்ள இருக்காருன்னா இவர்கிட்ட ஏமாந்து போன இவங்களும் இந்த வீட்ல இருக்கலாம். ரஜினி சொல்லுமா. கல்யாணம் ஆகி குடும்பம் இருக்குன்னு சொல்லாம இவங்களை ஏமாத்தி நம்மள நடுத்தெருவுல விட்டுட்டு போயிட்டு என்ன தைரியம் இருந்தா திரும்பவும் இதே ஊருக்குள்ள இதே வீட்டுக்குள்ள வந்திருப்பாரு. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ இவளுக்கு சப்போர்ட் பண்ணாத ரஜினி. அம்மா, அவர் சொன்ன கட்டு கதையெல்லாம் நீ நம்புறியா? அதெல்லாம் கதையா நிஜமானு வாதம் பண்ண தேவையில்லை. ஏன் புருஷனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அது அவருக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனை. நான் அவரை மன்னிச்சிட்டேன். இன்னொரு தடவை அவரை இவளுக்கு என்னால தெரிஞ்சே பறி கொடுக்க முடியாது. என்ன ஆனாலும் அவர் இங்கதான் இருப்பாரு, ஏன் கூட தான் இருப்பாரு. அதேதாம்மா நானும் சொல்றேன். துரோகம் பண்ண அவரையே நீ மன்னிக்கும் போது அதே துரோகத்தால பாதிக்கப்பட்ட இவங்க ஏன் வெளியே போனோம்? என்ன ஆனாலும் சரி, இவங்க இங்கதான் ஏன் கூட தான் இருப்பாங்க. ஏய் வேண்டாம் ரஜினி, இதுக்கப்புறம் நான் இங்க இருந்தா சரியா வராது. பத்மாமா, என்ன நீங்க என்ன வேணாலும் திட்டுங்க, அடிங்க. நான் செஞ்சது தப்புதான். அதுக்காக நான் மனசார வருத்தப்படுறேன். உண்மை தெரிஞ்சா நீங்க எவ்வளவு வேதனைப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் ரஜினி கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். வாய மூடு. உத்தமி மாதிரியே பேசுற. ஏ ரஜினி, நீ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட நடிச்சிருக்கல. மா, இந்த வீட்டுக்குள்ள அவங்களை கூட்டிட்டு வரும்போது எனக்கு எந்த உண்மையும் தெரியாது. போதும் ரஜினி, இந்த குடும்பத்துக்கு வந்த எல்லா கஷ்டமும், இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் பட்ட வேதனைக்கும் நானும் ஒரு காரணமா இருந்திருக்கேன். இதுக்கு மேலையும் நானும் என் பொண்ணும் இருக்க மாட்டோம். நாங்க இப்பவே கிளம்புறோம். பத்மாமா நில்லுங்க. நிஜமாவே நீங்க எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீட்டை விட்டு நீங்க போக கூடாது. ரஜினி, இவங்க எல்லாருக்கும் என்ன உரிமை இந்த வீட்ல இருக்கோ அதே உரிமை உங்களுக்கும் மீனாவுக்கும் இருக்கு. நீங்க 2 பேரும் இங்கதான் இருக்கணும். பத்மாமா, உள்ள போங்க. ரஜினி. மீனா வா. அக்கா வா மீனா. பத்மாமா வாங்க. உங்க மேல யார் கை வைக்கிறாங்கன்னு பாக்கலாம். எதுக்குமா இப்படி முகத்தை திருப்பிக்கிற? நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா? நீ எதுக்கு கூப்பிட்ட அத சொல்லு. இந்த மாசம் பணம் கொடுக்கணும்ல உங்களுக்கு, அதுக்கு தான் கூப்பிட்டேன். எப்படியும் இந்த மாசம் மளிகையெல்லாம் கொஞ்சம் அதிகமா தேவைப்படும் நினைக்கிறேன். இந்தாங்க. என்கிட்ட ஏன் கொடுக்கணும்? என்ன எதுவுமே இனிமே கேட்காத. எனக்கு இந்த வீட்டுல என்ன மரியாதை இருக்கு? அத்தை, ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? நீங்க தான் அத்தை இந்த குடும்பத்துக்கு எல்லாமே. அப்போ அவளை வெளியே அனுப்ப சொல்லுங்க மாப்பிள்ள. பேசாம நிக்கிறத பாத்தீங்கல்ல, இவ செய்ய மாட்டா. ஆனா நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லக்கா. அம்மா பாவம்க்கா. நீ ஏங்கா புலம்புற? நம்ம சொன்னா ரஜினி அக்கா கேட்கவா போறா? நம்மளை விட மத்த எல்லாரும் தான் நல்லவங்க அவளுக்கு. உங்க இஷ்டத்துக்கெல்லாம் பேசாதீங்க.
நீங்க எல்லாரும் நாம மட்டும்தான் ஏமாந்திருக்கோம்னு நினைக்கிறீங்க. நான் அவங்களையும் பாவம்னு நினைக்கிறேன். அவ என்னடி பாவம்? என் குடும்பத்தை கெடுக்க வந்த பிசாசு அவ. அவ நமக்கு துரோகம் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சும் அவளை நடு வீட்டுல உட்கார வச்சு சோத்த போட்டு நாட்டாம பண்ண விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. மா அழாதம்மா, நீ ஏமா அழற? இங்க பாருமா, நான் இப்பவும் சொல்றேன், அவங்கள கூட்டிட்டு வரும்போது அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. என்னக்கா இப்படி பேசுற? சரி, தெரியாமலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்குல்ல, அப்பவே அவங்கள வெளியே அமுச்சு விடாம இங்கதான் இருக்கணும்னா என்னக்கா அர்த்தம்? எனக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? மா, நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பேசு. உனக்கு துரோகம் பண்ணது நானா இல்ல இவரா? வீட்டை விட்டு வெளியே போனா முதல்ல உனக்கு துரோகம் பண்ண அவர் தான் போகணும். இன்னும் என்ன அவர் அனுப்பாம இங்கே இருக்க சொல்ற? அவர் என் புருஷனாச்சே, தெரியாம பண்ணிட்டு மன்னிச்சுடுன்னு சொல்றாரு. இனிமே உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்றாரு. முடியாது, வெளியில போங்கன்னு சொன்னா மறுபடியும் அவ கூட போய் சேர்ந்துகிட்டு இருப்பாரு. நான் எதுக்காக எவளுக்கோ என் புருஷனை விட்டு கொடுக்கணும்? ஓ, பத்மாமா இவரை ஏமாத்திட்டு வாழ்றாங்கன்னு வேற நினைப்பு இருக்கா? வாழ வேண்டிய வயசுல என் வாழ்க்கையை கெடுத்து என் புருஷனுக்கு வசியம் வச்சு இழுத்துக்கிட்டு போயிட்டா. இவளை இங்க இருக்க சொல்றியா ரஜினி? இதுல உனக்கே நியாயமா இருக்கா? என்னமா சொல்ற நீ? வசியம் வச்சாங்களா? என்ன பேசிட்டு இருக்க? நீ பேசாத ரஜினி, நான் தாண்டி உன்னை பெத்தவ. நீ ஏன்டி இப்படி இருக்கிற? நம்ம குடும்பம் பட்ட பாடலாம் உனக்கு மறந்து போச்சா? அதுக்கெல்லாம் காரணம் இவதான் இந்த பாவிதான். அத்தை, டேய், நீ யாரா நடுவுல? உன் வேலையை பார்த்துக்கிட்டு போடா. உன் கோவம் ரொம்ப ரொம்ப நியாயமானது. உன் கேள்வி எல்லாமே சரிதான். ஆனா இது எல்லாத்தையும் நீ கேட்க வேண்டியது இங்க இல்ல, அங்க. ஒருத்தர் 2 பேரை ஏமாத்திட்டு இன்னும் பொய் கதையெல்லாம் சொல்லிட்டு அலையறாரு. அவரை நம்பிக்கிட்டு ஏன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க? இதோ பத்மாமாவ புருஷன் யாருன்னு தெரியாதுன்னு சொன்ன. மீனாவ அப்பம் பேர் தெரியாதவன் சொன்ன. அவளுக்கு நான் கார்டியன்னு சைன் போட்டு காலேஜ்ல சேர்த்து விட்டேன். இதே வீட்ல பத்மாமாவ என்னெல்லாம் சொல்லி திட்டிருக்கேன். அதுல என்ன தப்பு இருக்கு? அம்மா மேல நான் எந்த தப்பும் சொல்லல. ஆனா ஒவ்வொரு தடவையும் ஒண்ணுமே பேசாம கல்லு மாதிரி நின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காரே, அவர் நல்லவரு. ஆனா பத்மாமா கெட்டவங்களா? அது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உள்ள பிரச்சனை. இவங்களை வெளியே அனுப்பணும்ல, அத பத்தி பேசுவோம் இப்போ. அப்படி கேள்ற முரளி. அப்படியாச்சும் இவளுக்கு புத்தி வருதான்னு பாப்போம். என் வாழ்க்கையை கெடுத்தவளுக்கு நான் உட்கார்ந்து பொங்கி போட்டு சேவை செய்யணுமா? உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா ரஜினி? அவங்க உங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கல. நம்ம குடும்பம் இப்படி எல்லாம் கெட்டு போகணும்னு நினைச்சு ஒண்ணும் செய்யல. இவர் நம்மள ஏமாத்தின மாதிரி அவங்களையும் ஏமாத்திருக்காரு. இல்லன்னு சொல்லுங்க பாக்கலாம். உங்ககிட்ட சொன்ன கதையெல்லாம் என் கிட்ட சொல்லுவாரா? அவ்வளோ தைரியம் இருந்தா சொல்லுங்க பாக்கலாம். உங்களை மாதிரியே இவங்களும் அவரால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவர் இங்க இருக்கிற வரைக்கும் இவங்களும் இங்கதான் இருப்பாங்க. நீங்க இதுக்கு மேல என்ன பேசுறதா இருந்தாலும் அவர்கிட்ட தான் பேசணும், கேட்கணும். நம்ம எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டியது அவர்தான். வாங்க பத்மமா.
அப்பவே அந்த பத்மாவை தீர்த்து கட்டலான்னு நான் சொன்னேன். நீ தான் வேண்டாம் பாவம் அது இதுன்னு காரணம் சொன்ன. இப்ப பாத்தியா, அந்த பாம்பு இந்த பாம்போட கூட்டணி சேர்ந்து ஒன்னே கொத்த வருது. ஏன்னா உன்னை இந்த அளவுக்கு அவமானப்படுத்திருக்கா, எப்படி உன்னால அவளை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுது? என்னடா பண்ண சொல்ற? இந்த ஆக்சிடென்ட் நடக்கும் இப்படியெல்லாம் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. இங்க பாரு, உனக்கு பிரச்சனை அந்த பத்மா இல்ல, உன் பொண்ணு ரஜினி தான். வீடு விற்கலான்னு எத்தனை நாள் பிளான் பண்ணோம், ஆனா அது நடந்ததா? அதுக்கு காரணம் யாரு? அந்த ரஜினி தானே. அந்த பத்மாவையும் உன் பொண்ணையும் கூட்டிட்டு வந்து உன்னை அவமானப்படுத்துறது யாரு? அந்த ரஜினி தானே. இங்க பார், உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும்னா அதுக்கு அந்த ரஜினிக்கு ஒரு முடிவு கட்டினாதான் நடக்கும். டேய், என்னடா சொல்ற? என்ன அதிர்ச்சி ஆகுற? பெத்த பாசம் எட்டி பாக்குதோ? நீ இத்தனை வருஷம் காணாம போய் திரும்ப வந்தது, ஜெயில இருந்துன்னு டிராமா போட்டது, இதெல்லாம் அப்பட்டமான பொய்ன்னு அம்பலமாயிடுச்சுல்ல. அதை விடு, வீட்டுல இருந்த கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் கெடுத்துட்டாள் அந்த ரஜினி. நீ என்னடானா அவளுக்கு போய் பாவம் பார்த்துட்டு இருக்கிறவ? இல்லடா, அது வந்து இப்ப என்ன, அவளை கொன்னதானே பிரச்சனை? கொல்ல வேணா விடு, கைய காலை உடைச்சு மூலையில வீல் சேர்ல உட்கார வச்சிருவோம். 6 மாசமோ 1 வருஷமோ முடங்கி கிடந்தான்னு வச்சுக்கோ, நீ பாட்டுக்கு அந்த வீட்டை வித்து உன் வேலையை பார்த்துட்டு போலாம்ல. என்ன சொல்ற? டேய், இதனால எந்த பிரச்சனையும் வராம? அது எப்படி பிரச்சனை வராம இருக்கும்? கண்டிப்பா வரும். அவளுக்கு தான் பிரச்சனை வரும். பத்மாவும் அந்த பொண்ணு துடிப்பாங்க. அப்பதான் உனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். இங்க பாருங்க, உன்னை காப்பாத்துறதுக்கு தான் நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன். நீ யோசிக்கிறத பார்த்தா உனக்கு இதுல விருப்பம் இல்லாத மாதிரி தெரியுதே. அப்படி இல்லடா. இங்க பாருங்க, சில விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப யோசிக்க கூடாது. ரஜினி உசுருக்கு எதுவும் ஆகாது, போதுமா? ஆளுங்களை வச்சு என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். நீ நிம்மதியா வீட்டுக்கு போன. சரி சிங்கமுத்து. இதுதான் சரியான சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரஜினிக்கு ஒரு முடிவு கட்டணும், அதே நேரத்தில் அந்த வீட்டையும் அபகரிச்சிடலாம். ஒரே கல்லுல 2 மாங்காய். வா போய் கேட்டு பாப்போம். ஏய், என்னடி? அப்பா, நீங்க என் காலேஜ் ஃபார்ம்ல சைன் பண்ணணும். அதான் வீட்ல இருக்கிறவங்களுக்குலாம் தெரிஞ்சு போச்சே. இனிமே என்ன வேணா பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன ஏதுன்னு தெரியாம வாய்க்கு வந்ததை பேசாதீங்க. நீ பேசாத முதல்ல. நல்லா பிளான் பண்ணி என்ன மாட்டி விட்டுட்டல்ல. நல்ல மாதிரி ரஜினிக்காக சொல்லி சொல்லி என்னை ஏமாத்திருக்க. நடிக்கிறது ஏமாத்துறத பத்தி நீங்க பேசாதீங்க. அம்மா, கொஞ்சம் பேசாம இருமா. அப்பா, தயவு செஞ்சு 2 பேரும் சண்டை போடாதீங்க. பார்த்தல, அப்பான்னு தைரியமா கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. இதெல்லாம் உன் பிளான் தானே? ரஞ்சிதம் என்னை வீட்டை விட்டு துரத்தணும், அதானே உங்க அடுத்த திட்டம். என்னப்பா பேசுறீங்க? நீங்க தானே என் அப்பா. நான் ஒன்னும் புதுசா உங்களை அப்படி கூப்பிடலையே. இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அப்படிதானே உங்களை கூப்பிட்டுட்டு இருந்தேன். பிளான் பண்றோன்னு சொல்லி அம்மாவையும் என்னையும் அசிங்கப்படுத்துறீங்களேப்பா. ஏன்பா? ஏய், மத்தவங்க மேல பழிய போட்டு அவர் தப்பிக்க பாக்குறாரு, அதானே உங்க பிளான்? நான் எல்லாமே உங்க நல்லதுக்காக தாண்டி செஞ்சேன்.
ஆனா நீ உன் புத்தியை காமிச்சிட்டல்ல. எங்களுக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தை ஏமாத்தாதீங்க. அதுக்கான அவகாசம் எப்போ முடிஞ்சு போச்சு. இந்த பாரு, இந்த வீட்டுல இருக்கிறவங்க யாருக்கும் எதுவும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு இது வரைக்கும் அமைதியா இருந்தேன். இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல்ல. இதை வச்சுட்டு நீ என்ன மிரட்டலான்னு பார்த்த, விட்ட மாட்டேன். அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். உங்க தம்பி போலீஸ்னு உங்க இஷ்டத்துக்கு ஆளை கூட்டிட்டு வந்து மிரட்டுறது உங்க பழக்கம். அம்மா, எனக்கு அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்ல. அம்மா கொஞ்சம் இருமா. நாம எதுக்காக இப்ப வந்திருக்கோம் அத பத்தி பேசாம வேற ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. பா, இந்த ஃபார்மை இன்னைக்கு காலேஜ்ல கொடுத்தே ஆகணும். அதுக்காக தான் உங்ககிட்ட சைன் வாங்க வந்தேன். வேற எதுக்காகவும் வரலப்பா. அதான் புருஷன் செத்து போயிட்டான்னு அம்மா சொன்னால. இப்ப எதுக்காக கைது போடுறதுக்கு மட்டும் என்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கா? போலீஸ கூட்டிட்டு வந்து என்ன அசிங்கப்படுத்தி துரத்துன அன்னைக்கே என் புருஷன் செத்து போயிட்டான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுவும் இல்லாம உங்ககிட்ட நான் எதுவும் எதிர்பார்க்கல, எதிர்பார்க்கவும் மாட்டேன். ஆனா இவ அப்பான்னு சொல்ல வேண்டிய இடத்துலயும் கையெழுத்து போட வேண்டிய இடத்துலயும் நீதானே இருக்க. அதை நீ செஞ்சுதான் ஆகணும். ப்ளீஸ் பா, இன்னைக்கு லாஸ்ட் டேட். சைன் பண்ணி கொடுங்க. முடியாது. உங்களுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கு இனிமே இந்த ஒரே ஒரு குடும்பம் தான். நில்லுங்க. என்ன சொன்னீங்க? ஒரே குடும்பமா? அதெல்லாம் இவங்க கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ரஜினி, உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, பொண்டாட்டி பிள்ளைங்களா இருக்காங்கன்னு இவங்களை கல்யாணம் பண்ணும்போது தோணலையா? அக்கா, ரஜினி என்னம்மா? வேண்டாங்க்கா. நீங்க சும்மா இருங்க பத்மாமா. தனக்கு ஒரு குடும்பம் தான் இருக்குன்னு என்னமோ உத்தம மாதிரி பேசுறாரு. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு தலைமையில பொறுப்புன்னு வரும்போது இப்படி தப்பிக்க பாக்குறீங்க. மீனா, அந்த ஃபார்மை கொடு. அன்னைக்கு இவளுக்கு கார்டியன்னு நான் சைன் பண்ணும்போது நீங்க தான் அப்பான்னு எனக்கு தெரியாது. இப்போ நீங்க இதுல சைன் பண்ணி ஆகணும். பண்ணுங்க. மீனா, கொடு. சைன் பண்ணுங்க. என்னங்க? என்னது? இல்ல, இந்த காலேஜ் ஃபார்ம்ல சைன். அசிங்கமா இல்ல உங்களுக்கு? இவ்வளவு நடந்த பிறகும் காலேஜ் ஃபார்ம்ல கையெழுத்து போடுறீங்க? கொடுங்க அப்படி. ச்சே. மா, அம்மாவா? அந்த நினைப்பு கூட இருக்கா உனக்கு? ஒரு அம்மாவுக்கு பொண்ணு செய்யற காரியமாடி இது? மா, இவர்தானம்மா மீனாவுக்கு அப்பா. கையெழுத்து போட வேண்டியது அவர் கடமை தானே? கடமையா? கடமை, பெரிய கடமை. இவ படிச்சு கிழிச்சுதான் இந்த குடும்ப மானத்தையே காப்பாத்த போறா. ஏன் ரஜினி, இவளுக்கு எனக்கு சரிசமமா இந்த வீட்டுல உரிமை வாங்கி கொடுக்கலான்னு பாக்குறியா? மா, முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத. ரஜினி,
எங்களுக்காக நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க வேண்டாம். படிப்பு விஷயங்கிறதுனால புத்தி கெட்டு போய் கையெழுத்து கேட்டுட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க. நடிக்காதடி. நீ என்னத்துக்காக இதெல்லாம் செய்யறேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட காட்டாத, ரஜினி கிட்ட காட்டு, அவன் நம்புவான். சாரிக்கா, என்னாலதான் எல்லா பிரச்சனையும். மீனா, நீ சும்மா இரு. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவரு. நீ எதுக்கு சாரி கேக்குற? ரஜினி, இது கொஞ்சம் கூட சரியில்லை. எங்க 2 பேருக்கு செண்டு புடிச்சு விடுறியா? யாரு யார்கிட்ட மன்னிப்பு கேட்கறது? இந்த மானம் கெட்டவளுக்காக இவரு இறங்கி போணுமா? வேண்டாமா? உன் மானஸ்தெல்லாம் ஒண்ணு இறங்கி போக வேண்டாம். மீனா, நீ வா. கையெழுத்து போட கூட இந்த ஆளுக்கெல்லாம் தகுதி இல்லை. வா. போடி போ. அடுத்த புருஷனை ஏமாத்தி வச்சிருக்கா, அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடு.